சுருன்னு இருக்கும், நெருப்பு உண்டாகுது. அதே போல் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை வந்துட்டு அந்த ஆல்ரெடி அந்த இடத்துல வந்துட்டு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சிலையை நிறுவி அந்த சக்தியை மேலும் மேலும் சேர்க்குறாங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே போகிறோம், அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், அந்த நீரை நம்ம எடுக்கிறோம். அந்த பிரபஞ்சத்தினுடைய காந்த சக்தி நம்ம உடலில் காந்த சக்தி எலக்ட்ரிக் தான் இருக்குது. நம்ம இருதயத்தில் எடுத்தோம்னா அந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் தான் அந்த டயக்ராமாக வரும். நம்மளை உள்ள உடம்புல வந்துட்டு ஒரு விதமான நுண்ணிய மின்சாரம் இருக்கிறதா சொல்லப்படுது, காந்த சக்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கும் அந்த காந்த சக்தியை வந்து தேவைப்படுது. அப்போ வந்துட்டு இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் மேல் வடிக்கக்கூடிய நீரை வந்து நம்ம பருகும் பொழுது காந்த சக்தி நமக்கு கொஞ்சம் போகுது.